இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மனிதனின் எண்ணங்கள் வேறுபடுகின்றன. ஒரு சிலர் சம்பாதிக்க வேண்டும், அதை அப்படியே செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புவர். ஒரு சிலர் சம்பாதித்து பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புவர். ஒரு சிலர் சம்பாதிப்பது மட்டுமே குறியாக வைத்துக்கொண்டு தங்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தன் மனைவி, பிள்ளைகள் என்ற உணர்வுகள் இருப்பதில்லை. ஒரு சிலர் வேலைக்கு செல்வதில்லை, தானும் சம்பாதிப்பதில்லை. அதுவே தன் மனைவி சம்பாதிக்க தொடங்கினால் சந்தேகங்கள். இன்னும் ஒரு சிலர் பணம் மட்டுமே வாழ்க்கை என்று குறியாக இருப்பார்கள். இதனால் பலருடைய வாழ்வு அழிந்து போனாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இந்த உலகில் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த மனிதர்களுக்காக, அதாவது நமக்காக இன்றைய நற்செய்தியில் மன்றாடுகிறார். தந்தையே, நீர் என்னை அன்பு செய்தது போல நான் இவர்களை அன்பு செய்கிறேன். இன்னும் ஒரு வார்த்தை என்னை ஆழமாக பாதித்தது. தந்தையே, நான் இவ்வுலக வாழ்வை சார்ந்தவன் இல்லாதது போல இவர்களும் இவ்வுலகை சார்ந்தவர்கள் இல்லை என்ற சொல். மேலும் நாம் தீயவனிடமிருந்து காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி என்றால் இறைவன் விரும்புவது நாம் அனைவரும் அவரோடு இருக்க வேண்டும், அவரை போல் வாழ வேண்டும் என்பதே. இங்கே அவரை போல் வாழ்தல் என்பது இயேசு நமக்காக, நம்மை போன்ற பாவிகளுக்காக மன்றாடுகிறார். அவரை வெறுத்தவர்களுக்காக, அவரை துன்புறுத்தியவர்களுக்காக, அவர் இறைமகன் இல்லை என்று சொன்னவர்களுக்காக, அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தியவர்களுக்காக மன்றாடுகிறார். இதைத்தான் நாம் முதலில் கடைபிடிக்க வேண்டும். யார் நம்மை தூற்றினாலும், யார் நம்மை தவறான வார்த்தைகளை சொல்லி வசைபாடினாலும், யார் நமக்கு காயங்களை கொடுத்தாலும், நீங்களும் நானும் அந்த மனிதருக்காக, அந்த மனிதர் மனம் திரும்ப வேண்டும், அவர் நலமுடன் வாழ வேண்டும் என்று மன்றாடுங்கள். மீதியை இறைவன் பார்த்து கொள்வார். நம் உள்ளத்திலிருந்து, உதட்டிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல வார்த்தையாக, புனிதமான வார்த்தையாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் தூய பவுல் கூறுகிறார், பெறுவதை விட கொடுப்பதே கொள்கையாக கொண்டிருங்கள். உங்கள் அன்பை கொடுங்கள், உங்கள் உறவை கொடுங்கள், உங்கள் ஜெபத்தில் அவர்களை ஒப்புக்கொடுங்கள், தேவையில் இருப்போருக்கு உங்கள் நேரத்தை கொடுங்கள். நீங்கள் எதை மனமுவந்து இறைவன் மீது நம்பிக்கையோடு கொடுக்கிறீர்களோ அதை பன்மடங்காக இறைவன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். சிந்தியுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.